வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்கா குமுளூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சொத்துக்கள், அப்புறம் அரசுக்கு சொந்தமான பொது தரிசு, வண்டிப்பாதை, நீர்நிலைகள், குளம், குட்டைகளை உள்ளடக்கிய சொத்து தான் இந்த சொத்து. இந்த சொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான எந்த ஆவணமும் கிடையாது. இந்த சொத்தை யார் வாங்கியிருக்கானா, ஈரோடில் சுருதிக்காடன்கிற ரகுராமமூர்த்தி, அவனுடைய மாமனார் ஹரிராம், அவனுடைய மாமியார் வந்து ரேணுகாதேவி, அந்த ரகுராமமூர்த்தியினுடைய மனைவி பேர் ரேணுகா. இந்த 4 பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த சொத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 4 பேரை மட்டும் வச்சு பத்திரம் பண்ணி இதனுடைய இந்த ஒவ்வொரு சொத்துக்கும், உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா 591, 592, 745, 600, 602, 604, 610, 611, 743, 746, இப்படி பல வகையான 712, 611, 610, இப்படி பல சர்வே எண்கள் கொண்டது. இந்த சர்வே எண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது, குளம், குட்டைகள், ஏரிகள் இருக்குது. இதையெல்லாம் என்ன பண்ணுறான்னா, இந்த தனிநபர்களாகிய இந்த சுருதிக்காரனுடைய ரியல் எஸ்டேட் ஓனர் ரகுராமமூர்த்தி, அவன் மனைவி ரேணுகா, அவன் மாமனார் ஹரிராம், அவன் மாமியார் ரேணுகாதேவி, இவங்க எல்லாமே ஆள் மாறாட்டத்து பேரில் இந்த சொத்தை வந்து வாங்கியிருக்கானுங்க. இந்த சொத்தை என்ன பண்ணுறானுங்கன்னா, ஆள் மாறாட்டம் வாங்கின சொத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரூஸ் பிரைவேட் லிமிடெட் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறவனுக்கு எழுதி கொடுத்துருக்கானுங்க. எழுதி கொடுத்து இந்த சொத்துக்களில் உள்ள எல்லாத்தையும் தனிநபர்கள் ஆக்கிரமித்து இப்போ இந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த சொத்து எல்லாமே சட்டத்துக்கு விரோதமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் பண்ணியிருக்கு, இது பண்ணியிருக்கு. இந்த பட்டா மாற்றம் பண்ணுறதுக்கு யார் யார் உடந்தானா, சம்மந்தப்பட்ட லால்குடி தாசில்தார், அப்புறம் வருவாய்க்கு ஆட்சியர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், இவங்க எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் போர்ஜரியா பத்திரம் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யாருக்கிட்டையுமே இந்த உள்ளாட்சிக்கிட்ட எந்த ஒரு முன்னதிமதி வாங்காமல் தனிநபர்கள் சொத்துக்களையும் அரசாங்க சொத்துக்களையும் சட்டவிரோதமாக பட்டா போட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிக் தேவா ரகுநாத் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா வரூஸ் பிரைவேட் லிமிடெட் பிளான்டேஷன் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இன்னைக்கு சட்டவிரோதமாக இருக்காங்க. இதை தான் இன்னைக்கு நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்ட ஆர்டிஓ எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி இப்போ இந்த பணிகளை எல்லாம், இந்த சட்டவிரோத பணிகளை எல்லாம் தடுத்து நிறுத்த சொல்லி வாங்கியிருக்கோம். மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையும் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த சட்டவிரோதமாக இருக்கிறது எல்லாம் இப்போ இந்த சட்டவிரோதமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதுக்கு, இவன் இதுவரைக்கும் பண்ணினதுக்கு இவன் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். யார் மேலே? ரேணுகாதேவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுராமமூர்த்தி, ஹரிராம், அப்புறம் ரேணுகா, அந்த வரூஸ் பிரைவேட் லிமிடெட் கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த ஓனர் அவன் ஹவுசிக் தேவா ரகுநாத், இவங்க மேலே எல்லாத்தையும் நம்ம என்னன்னா இப்போ வந்து கலெக்டர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாமே சட்டவிரோதமாக தான் இந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த இயற்கை ஆர்வலர் சமூக அமைப்புகளோட கோரிக்கை என்னன்னா, இவங்களை உடனடியாக எல்லாத்தையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும். இப்போ அதுதான் நம்ம காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டையும் நமக்கு கோரிக்கையாக வச்சுருக்கோம், ஆர்டிஓட்டையும் வச்சுருக்கோம், இதை தடை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம நேரடி கள ஆய்வுக்கு வந்திருக்கோம். நம்மளோட விவசாய சங்கங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூக அமைப்புகளும் இங்கே வந்துருச்சு. 2 தனிநபர்கள் வந்து சட்டவிரோதமாக நில ஆக்கிரமிப்பு பண்ணி இவ்வளோ சொத்துக்களை வந்து இவன் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு ஒரே நாளில் பட்டா மாற்றம், நல்லா பார்த்துக்குங்க, ஒரே நாளில் பட்டா மாற்றம் பண்ணியிருக்கானுங்க. ஒரே நாளில் ஆவணங்கள் 2 பேர் 3 பேர் தான் இந்த சொத்தை எழுதி கொடுத்துருக்கான். அதுவும் பவர் ஆஃப்ங்கிறதுல நம்மள்கிட்ட 1914க்கு உட்பட்ட ஆவணங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த சட்டவிரோத கும்பல்களான அந்த ரகுராமமூர்த்தி, ஹவுசிக் பிரைவேட் லிமிட்டடோட பிளான்டேஷனோட ஓனராக அந்த ஹவுசிக் ரகுநாத் தேவா எல்லாத்தையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுங்க. கைது பண்ணிவிட்டு 400 பனை மரங்களை வெட்டி வீழ்த்தியிருக்கான். 400 பனைமரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. 400 பனைமரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. நீர்நிலைகள் எல்லாம் 600 சிவன் கோயில் அழிச்சிருக்கானுங்க. யார் இந்த ரவுடிங்க? இங்கே பார்க்குங்க, அப்படியே அங்கே அப்படியே எல்லாத்தையும் புகைப்படம் எடுங்க. இவர்களை எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு
குண்டர்களையும் ரவுடிகளையும் வச்சுக்கிட்டு இந்த இயற்கையை வச்சு அழித்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எங்களுக்கு ஒரே தேவை, இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் இங்கே வந்து தமிழ்நாடு தழுவிய அனைத்து சமூக அமைப்புகளும் வந்து இங்கே காத்திருப்பு போராட்டமும் சாகும் வரை உண்ணாவிரதமும் இருக்க போகிறோம். அதைத்தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னோம். தாசில்தார் இதுக்கு உடந்த, பஞ்சாயத்து தலைவர் உடந்த, வருவாய் வட்டாட்சியாளர் உடந்த. அப்போ தனிநபர்கள் இவனுடைய அயோக்கியத்தனத்தை, இவன்களுடைய நீர்நிலைகள் ஆக்கிரமப்ப இதை எல்லாத்தையும் பண்ணி முதல்ல யாரை கைது பண்ணணும்னா இப்போ சட்டவிரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே இந்த வரூஸ் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் ஓனரு இந்த ஹவுசிக் ரகுநாத் தேவாத், அவனை முதல்ல குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுங்க. அடுத்து ரகுராமமூர்த்தி, அவன் மனைவி ரேணுகா, அவன் மாமனார் ஹரிராம், அவன் மனைவி ரேணுகா தேவி, அவ்வளோ பேரையும் நீங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணலான்னா நாளைக்கு மறுநாள் தமிழ்நாடு தழுவிய அனைத்து இயற்கை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாய சங்கங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கும் போராட்டம் நடத்தி இவர்களை அப்புறப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய மாநில மரமான பனை மரங்களை 400 மரங்களை தீயிட்டு கொளுத்தியது, சர்வே எண் 600 உள்ள லிங்கத்தடியான் கோயிலை அழித்தது, இதை எல்லாத்தையும் சட்டவிரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் கேட்கறது? இயற்கை அழிக்கிறதும் நீர்நிலைகளை அழிக்கிறதும் தனிநபர் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கும் இன்னைக்கு இந்த நாடு இருக்கு. அப்போ இந்த தாசில்தார், இந்த வருவாய் கோட்டாட்சியார், இந்த விஓஓ, இந்த ஆர்ஐ, இந்த பஞ்சாயத்து தலைவர், புல்லாம்பாடியினுடைய அந்த வருவாய் வட்டாட்சியர், இவங்க எல்லாத்தையும் ஊராட்சியினுடைய அந்த செயலாளர், புல்லாம்பாடி ஊராட்சி வட்டாட்சியர், இவை எல்லாத்தையும் இது அரசு பணி செய்ய தவறிய 17(b) படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய போராட்டம் நாளை மறுநாள்ல இருந்து இதே இடத்துல தொடருவோம். இன்னைக்கு அதனால தான் கலெக்டர் ஆஃபீஸில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தகுந்த ஆதாரங்களையும் ஒப்படைச்சிருக்கோம். கலெக்டர்கிட்ட எல்லா ஆவணங்களையும் ஒப்படைச்சிட்டோம். இதில் ஒட்டுமொத்தமான போர்ஜரி செய்யப்பட்ட அத்தனை ஆவணங்கள், ஆள்மாறாட்டம் செஞ்சு பத்திரம் பண்ணது, ஆள்மாறாட்டம் செஞ்சு பட்டாம் பண்ணியிருக்குது, ஆள்மாறாட்டம் செஞ்சு நிலத்தடிய குளங்களை அழிச்சிருக்கான், பனை மரங்களை வெட்டியிருக்கான், நாட்டு மரங்களை வெட்டியிருக்கான், சட்டவிரோதமாக இவ்வளோ பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஹவுசிக் தேவநாத் ரகுநாத் யாரு? இந்த வரூஸ் பிரைவேட் லிமிடெட்டோட இந்த ஹவுசிக் ரகுநாத் தேவநாத் யாரு? அவனுடைய பின்புலம் என்ன? இதை எல்லாத்தையும் விசாரிக்கணும். இந்த ரகுநாத்தையும் இந்த ரகுராமமூர்த்தி, ரேணுகா தேவி எல்லாத்தையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நாங்கள் விவசாய சங்கங்கள், எங்களுடைய சமூக அமைப்புகளுடைய கோரிக்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.